வருகிற வாரம் 4ஆம் 5ஆம் 6ஆம் தேதிகளிலே நடவடிக்கை குழு கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய நிலைப்பாடும் அறிவிக்கப்பட்டு இந்த இடைக்கால அறிக்கை வெகு விரைவிலே வெளிவரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். காலத்தை தாழ்த்தாமல் அரசாங்கம் இதனை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் அரசாங்கத்திடத்திலேயும் கேட்டுக்கொள்கிறோம். 2 பிரதான கட்சிகளிடத்திலே விசேடமாக கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் இது இடைக்கால அறிக்கையாக இருந்தாலும் இதிலே மிகவும் முக்கியமான அடிப்படை கோட்பாடுகள், அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்க வேண்டிய அடிப்படை கோட்பாடுகளிலே இணக்கப்பாடு எய்தப்பட்டிருப்பது வெளிவரும். அது வெளிவருவது அத்தியாவசியமானது. நாடு முழுவதற்கும் அது தெரியப்படுத்தப்பட வேண்டும். விசேடமாக பலவிதமான சந்தேகங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிற தமிழ் மக்களுக்கு இது ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். கிழக்கு இணைப்பு சம்பந்தமாக அதுவும் நான் நடுக சொல்லி வருகிற ஒரு கூற்று, மாகாணம் அதிகார பகிர்வின் அடிப்படை அலகு என்று அனைவராலும் இணங்கப்பட்டிருக்கிறது. அது இடைக்கால அறிக்கையிலே வரும். அதோடு சேர்த்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடக்கும் கிழக்கும் இணைந்த ஒரு அலகாக இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது என்பதும் எழுதப்பட்டிருக்கும். எல்லாருடைய இணக்கப்பாடு மாகாணம் அதிகார பகிர்வுடைய அலகு என்பது, அதில் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய நிலைப்பாடு வடக்கு கிழக்கு ஒரு அலகாக இருக்க வேண்டும் என்பது. இது இடைக்கால அறிக்கை. அது அப்படியாகத்தான் அது வெளிவரும். இது இறுதியிலே எப்படியாக அமையும் என்பது இப்பொழுது சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொரு மாகாணமும் இணங்கினால்தான் மாகாணங்கள் இணையக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. ஆகையினால்தான் இது தற்போதைக்கு உடனடியாக சாத்தியமில்லை என்கின்ற என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் வெளிப்படையாகவே சொல்லி வந்திருக்கிறேன். தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய நிலைப்பாடு வடக்கு கிழக்கு இணைந்ததாக இருக்க வேண்டும். என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடும் வடக்கு கிழக்கு இணைந்ததாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த இணைப்பு இப்பொழுது உடனடியாக வருவதற்கு சாத்தியமில்லை என்று நான் தனிப்பட்ட முறையிலே சொல்வதற்கான காரணம், 2 மாகாணங்களும் இணங்கினால்தான் அந்த இணைப்பு சாத்தியமாகும். தற்போதைக்கு கிழக்கிலே வாழுகிற முஸ்லீம் மக்கள் அதுக்கு இணக்கம் தெரிவிக்கவில்லை என்பதுதான் என்னால் அனுமானிக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. ஆனால் எப்பொழுதுமே அப்படி இருக்கும் என்று நாங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நிலைமை மாறும், அது மாற்றப்பட வேண்டும். அவர்களும் சேர்ந்து வடகிழக்கு இணைப்புக்கு ஆதரவு தெரிவிக்கிற வகையிலே அவர்களோடு எங்களுடைய உறவு மறுசீரமைக்கப்பட வேண்டும். தமிழ் பேசுகிற மக்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே நாங்கள் ஒரு மக்களாக வாழக்கூடியதாகவும், ஒரு அதிகார பகிர்வு அலகிலே அதிகாரங்களை எங்களுக்குள்ளே பகிரக்கூடிய விதத்திலே நாங்கள் இணைந்து செயற்படலாம் என்கின்ற நம்பிக்கையும் இருதரப்பாருக்கு ஏற்பட வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக யுத்த காலங்களிலே அந்த 2 இனங்களுக்கு இடையிலான உறவிலே பாரிய விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அது ஒரு இரவிலே திடீரென்று மறைந்து விடாது. ஆகையினாலே இணைப்பு வேண்டுமென்று சொல்லுகிற நாங்கள் உண்மையாகவே இணைப்பு எங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அந்த உறவை திருத்தி அமைப்பதற்கான முக்கியமான செயல்களிலே நாங்கள் இறங்க வேண்டும். அதை விடுத்து வெறும் கோஷமாக மட்டும் அதனை சொல்லிக் கொண்டிருந்தால் அது நடைபெறப் போவதில்லை. 13ஆம் திருத்தம் தேவை, பிரயோஜனமற்றது, வடகிழக்கு இணைப்பு வேண்டும் என்று அந்த கோஷங்களாக சொல்லிக் கொண்டிருந்தால் நாங்கள் எதையுமே அடைப்போவதில்லை. நான் சொல்வதற்கு காரணம், 13ஆம் திருத்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் 13ஆம் திருத்தத்திலே தான் முதன்முறையாக இந்த நாட்டு சரித்திரத்திலேயே மாகாணம் ஒரு அழகாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்கு முதல்ல மாவட்டம் வரைக்கும் தான் இருந்தது. 13ஆம் திருத்தத்திலே தான் முதன்முறையாக வடக்கு கிழக்கு இணைப்பு கூட ஏற்படுத்தப்பட்டது. தற்காலிகமாக இருந்தாலும் இணைப்பு கூட ஏற்படுத்தப்பட்டது. ஆகவே எங்களுக்கு வேண்டியது எங்களுடைய அடிப்படை அபிலாஷை என்று நாங்கள் சொல்லுகிற கோஷங்கள் 13ஆம் திருத்தத்திலே சில இருக்கின்றன. இதுவும் வேண்டும் என்று சொல்லி அதுவும் வேண்டாம் என்று சொல்லி பேர்பலகைகளை போட்டு உடைப்பதும் தூக்கி பிடிப்பதுமாக இருக்கிறதுனாலே உள்ளடக்கத்தை பற்றி எவருமே கவனிக்காமல் இருக்கிற ஒரு துரதிர்ஷ்டவசமான சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய அத்தியாவசிய தேவை இருக்கிறது.
11ஆம் திருத்தத்தை பற்றி பேச வேண்டிய தேவையே இல்லாத வேளையிலே வேண்டுமென்றே அடுத்தடுத்த ஒவ்வொரு நாளும் 13ஆம் திருத்தத்துக்குள்ளே தீர்வு வரப்போகிறது, 13ஆம் திருத்தத்துக்குள்ளே தீர்வு வரப்போகிறது, ஒற்றையாட்சிக்குள்ளே தீர்வு வரப்போகிறது என்று மக்களை பயங்காட்டி மக்களை திசை திருப்பி இந்த வருகிற தீர்வை குழப்புகிற வெளிப்படையான நோக்கத்தோடு சிலர் செயற்படுகிற காரணத்தினாலே நான் இவற்றை வெளிப்படையாக சொல்லுகிறேன். வடக்கு மாகாண முதலமைச்சராக சி விக்னேஸ்வரன் தொடர வேண்டும். ஏனென்றால் அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முதலமைச்சர். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முதலமைச்சராகத்தான் அவர் தொடர வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிரான ஒருவராக அவர் முதலமைச்சராக இருக்க முடியாது.